புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவயிற்றின் இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவயிற்றின் இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்று இருப்பதாக ஆமென். இயேசுவே எங்கள் பாவங்களை மன்னியும், எங்களை இடங்களிலிருந்து மீட்டலும், ஆத்மாக்களையும் பரலோக பாதையை வழிநடத்தியலும், மேலும் இருக்கும் எனக்கு தாயை விசுதவி செய்தலும். இயேசு இரத்த வீரரை சிறியதை தியானித்து துன்பங்களை ஏற்கும் வரம் கேட்டு மன்றாடுவோமாக. பரலோகத்திற்கு எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் உச்சரிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. நாங்கள் பொறுப்பதற்கு எங்களை சோதனையில் விடாதே, தீமையிலிருந்து எங்களை சுத்தம். ஆமென். அருள்நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாளருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் நினைப்பதாக. ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னியும், எங்களை இடங்களில் ரட்சித்தள்ளும், சகல ஆத்துமாக்களிலும் பரலோக பாதைகளை நடத்தியலும், மேலும்
தவக்காலம் 4ஆம் ஞாயிறு. திருப்பலி முன்னுரை. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய திரு வழிபாடு நம்முடைய பழைய பாவ வாழ்வை விட்டுவிட்டு இறைவனோடு மீண்டும் இணைந்து அவள் மகிழ நம்மை அழைக்கின்றது. இன்றைய நற்செய்தியில் ஊதாரி மகன் தன்னுடைய தவறை உணர்ந்தான், மன்னிப்பு வேண்டினான். அவன் பாவங்களை எல்லாம் உணர்ந்து மன்னிப்பு பெற்றதோடு நின்றிருந்தால் தந்தை அளித்த பரிசுகளை பெற்றிருக்க மாட்டான். அவன் உணர்ந்த திரும்பி வந்ததால் அனைத்தையும் அனுபவித்தான். நாமும் தவக்காலத்தில் ஆண்டவரின் பாடுகளை தியானிக்கின்றோம். நாமும் அந்த ஊதாரி மகனை போல மனம் மாறி திரும்பி வந்து இறைவனின் ஒற்றுமையாக வர வேண்டி இத்திருப்பலியில் மன்றாடுவோம். இறைவன் நமக்கு தரும் அன்பு பரிசுகளை பெற்றுக்கொள்வோம். தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கடவுளின் அன்பும் தூய் ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பு இறை மக்களே, தவக்காலத்தின் 4வது ஞாயிற்றுக்கிழமையை நாம் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். இந்த வாரத்தின் வழிபாடும் வாசகங்களும் நம் இறை தந்தையுடைய அன்பையும் அவருடைய மன்னிப்பையும் இரக்கத்தையும் நம்முடைய வாழ்வில் பெற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். நம்முடைய வாழ்வில் இறைவனுடைய ஆசீர்வாதத்தை பெற, அவருடைய மன்னிப்பை நான் பெற்றுக்கொள்ள, அவருடைய அன்பை உணர்ந்து கொள்ள, அவருடைய அனுபவத்தை என்னுடைய வாழ்வில் அனுபவித்துக் கொள்ள நான் எந்தெந்த வழிகளில் நான் முயற்சி செய்திருக்கிறேன் என்று சிந்தித்து பார்ப்போம். கடவுளுடைய அன்பு, இரக்கம், அவருடைய அனுபவம், அவர் கொடுக்கின்ற ஆசீர்வாதங்கள் நாம் எப்பொழுது நம்மை பாவ நிலையிலிருந்து நம்மை விடுவித்துக் கொள்கிறோமோ அப்பொழுதுதான் இந்த இறைவனுடைய இரக்கம் இன்னும் அதிகமாக கிடைக்கும் என்று நற்செய்தி வாசகம் நமக்கு சான்று பகிர்ந்தது. எனவே இந்த சிந்தனையோடு தூய திருப்பலி பக்தியோடு பங்கெடுப்போம். தூய மறைவு தகுதியோடு கொண்டாடும் பொருட்டு நாம் செய்த குற்றங்கள் நினைத்து மனம் வருந்துள்ளது. எல்லாம் வல்ல இறைவனிடமும்
எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலையான வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, மனிதரானும் வாக்கின் வழியாக மனித குலத்தின் ஒப்புரவை தகு முறையில் செயல்படுத்துகின்றேன். அதனால் ஆர்வமிக்க இறைப்பற்றாலும் உயிர் துடிப்புள்ள நம்பிக்கையாலும் வரவிருக்கும் பெருவிழாவுக்கு கிறிஸ்துவ மக்கள் வரைந்திட ஆற்றல் பெற அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் முன்னுரை. ஆண்டவர் நாட்களில் எகிப்தில் இஸ்ரவேல் மக்கள் மீது சுமத்திய பழிச்சொற்களை நீக்கியதை குறித்தும் அதற்கு பின் இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டவர் அவருடைய நற்செய்தியை குறித்தும் எடுத்தியம்பும் இன்றைய முதல் வாசகத்திற்கு செவிமடுப்போம். முதல் வாசகம். வாக்களிக்கப்பட்ட நாடு வந்து சேர்ந்த இறைமக்கள் பாஸ்கா கொண்டாடினர். ஜோசுவா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5 இறைவார்த்தைகள் 9, 10 மற்றும் 12 வரை உள்ள இறைவார்த்தைகள். அந்நாட்களில் ஆண்டவர் ஜோசுவாவிடம், இன்று எகிப்தியரின் பழிச்சொல்லை உங்களிடமிருந்து நீக்கிவிட்டேன் என்றார். இஸ்ரவேலர் சில்காலில் தங்கினர். மாதத்தின் 14ஆம் நாள் மாலை எரிகோ சமவெளியில் பாஸ்கா கொண்டாடினர். பாஸ்காவின் மறுநாள் நிலத்தின் விளைச்சலையும் புளிப்பட்ட அப்பத்தையும் வறுத்த தானியத்தையும் உண்டனர். நிலத்தின் விளைச்சலை உண்ட மறுநாளிலிருந்து மன்னா நின்றது. இஸ்ரவேலருக்கு மன்னா மீண்டும் கிடைக்கவில்லை. கானான் நிலத்தின் விளைச்சலை அந்த ஆண்டு உண்டனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. வல்லுரை பாடல் கல்லூரி. ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன். அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும். நான் ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவேன். எளியோர் இதை கேட்டு அக்களிப்பர். என்னுடன் ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள். அவரது பெயரை ஒருமிக்க மேன்மைப்படுத்துவோம். துணை வேண்டி நான் ஆண்டவரிடம் மன்றாடினேன். அவர் எனக்கு மறுமொழி பகிர்ந்தார். எல்லா வகையான அச்சத்தினின்றும் அவர் என்னை விடுவித்தார். அவரை நோக்கி பார்த்தேன், மகிழ்ச்சியால் மிளர்ந்தேன். அவர்கள் முகம் அவமானத்துக்கு உள்ளாகவில்லை. இந்த ஏழை கூவி அழைத்தான். ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். அவர் எல்லா நெருக்கடியில் நின்றும் அவனை விடுவித்து காத்தார். இரண்டாம் வாசகம் முன்னுரை. திருத்துறை பவுல் கொரிந்தியர் எழுதிய 2ஆம் திருமுகத்தின் வழியாக நம்மை இயேசுவின் இணைத்திற்கு அழைக்கின்றார். நம்முடைய பழைய வாழ்க்கையை கலைத்து இறைவனோடு ஒப்புரவாகி புதிய வாழ்க்கையை தொடங்க அழைத்து விடுக்கும் இந்த 2ஆம் வாசகத்திற்கு செவி கொடுப்போம். இரண்டாம் வாசகம். கிறிஸ்துவின் வாயிலாக கடவுள் நம்மை தம்மோடு ஒப்புரவாக்கினார். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். இறைவசனங்கள் 17-21 வரை. சகோதர சகோதரிகளே, ஒருவர் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும் போது அவர் புதிதாக படைக்கப்பட்டவராய் இருக்கிறார்.
பழையன கழிந்து புதியன புகுந்தன அன்றோ? இவை யாவும் கடவுளின் செயலே. அவரே கிறிஸ்துவின் வாயிலாக நம்மை தம்மோடு ஒப்புரவாக்கினார். ஒப்புரவாக்கும் பணியையும் நமக்கு தந்துள்ளார். உலகினரின் குற்றங்களை பொருட்படுத்தாமல் கடவுள் கிறிஸ்துவின் வாயிலாக அவர்களை தம்மோடு ஒப்புரவாக்கினார். அந்த ஒப்புரவு செய்தியை எங்களிடம் ஒப்படைத்தார். எனவே நாங்கள் கிறிஸ்துவின் தூதுவர்களாய் இருக்கிறோம். கடவுளே எங்கள் வாயிலாக வேண்டுகோள் விடுக்கிறார். ஆகவே கடவுளோடு ஒப்புரவாக்குங்கள் என்று கிறிஸ்துவின் சார்பில் நாங்கள் மன்றாடுகிறோம். நாம் கிறிஸ்து வழியாக தமக்கு ஏற்பட்டவராகும்படி கடவுள் பாவமறியாத அவரை பாவ நிலை ஏற்க செய்தார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. என்று அவரிடம் சொல்வே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. திருத்துதர் லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். காலத்தில் வரி தண்டுவோர் பாவிகள் யாவரும் இயேசு சொல்வதை கேட்டு அவரிடம் நெருங்கி வந்தனர். பரிசேயரும் மறைநூல் அறிஞரும் இவர் பாவிகளை வரவேற்று அவர்களோடு உணவருந்துகிறாரே என்று முணுமுணுத்தனர். அப்போது அவர் அவர்களுக்கு இந்த உவமையை சொன்னார். ஒருவருக்கு 2 புதல்வர்கள் இருந்தார்கள். அவர்களுள் இளையவர் தந்தையை நோக்கி, அப்பா, சொத்தில் எனக்குரிய பங்கை தாரும் என்றார். அவர் சொத்தை பகிர்ந்தளித்து சில நாட்கள் இளைய மகன் எல்லாவற்றையும் திரட்டிக் கொண்டு தொலை நாட்டிற்கு நெடும் பயணம் மேற்கொண்டார். அங்கு தாறுமாறாக வாழ்ந்து தம் சொத்தையும் பாழாக்கினார். அனைத்தையும் அவர் செலவழித்தார். பின்பு அந்த நாடு முழுவதும் கொடிய பஞ்சம் ஏற்பட்டது. அப்பொழுது அவர் வறுமையில் வாடினார். எனவே நாட்டு குடிமக்கள் ஒருவர் அண்டி பிழைக்க சென்றார். அவர் அவரை பன்றி மேய்க்க தம் வயல்களுக்கு அனுப்பினார். அவர் பன்றிகள் தின்னும் நெற்றுகளால் தம் வயிற்றை நிரப்ப விரும்பினார். ஆனால் அதை கூட அவருக்கு கொடுப்பார். அவர் அழிவு தெரிந்தவராய், என் தந்தையின் கூடிய ஆட்களுக்கு தேவைக்கு மிகுதியான உணவு இருக்க நான் இங்கு பசியால் சாகிறேன். நான் புறப்பட்டு என் தந்தையிடம் போய், அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன். இனிமேல் நான் உம்முடைய மகன் என பட தகுதியற்றவன். உம்முடைய கூலியாட்கள் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்று சொல்லிக் கொண்டார். உடனே அவர் புறப்பட்டு தம் தந்தையிடம் வந்தார். தொலையில் வந்து கொண்டிருந்த போதே அவர் தந்தை அவரை கண்டு பறிவு கொண்டு ஓடி போய் அவரை கட்டி தழுவி முத்தமிட்டார். மகனும் அவரிடம், அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன். இனிமேல் நான் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன் என்றார். தந்தை தம் பணியாளரை நோக்கி, முதல் தரமான ஆடையை கொண்டு இவனுக்கு உடுத்துங்கள். இவனுடைய கைக்கு மோதிரமும் காலுக்கு மிதியடியும் அணியுங்கள். கொழுத்த கன்றை கொண்டு வந்து அணியுங்கள். நாம் மகிழ்ந்து விருந்து கொண்டாடுவோம். ஏனெனில் என் மகன் இவன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்று வந்துள்ளான். காணாமல் போயிருந்தான், மீண்டும் கிடைத்துள்ளான் என்றார். அவர்கள் மகிழ்ந்து விருந்து கொண்டாட தொடங்கினார்கள். அப்போது மூத்த மகன் வயலில் இருந்தார். அவர் திரும்பி வீட்டை நெருங்கி வந்து கொண்டிருந்த போது ஆடல் பாடல்களை கேட்டு ஊழியர்கள் ஒருவரை வரவழைத்து, இதெல்லாம் என்ன என்று வினவினார். அதற்கு ஊழியர் அவரிடம், உன் தம்பி வந்திருக்கிறார்,
அவர் தம்மிடம் நலமாக திரும்பி வந்திருப்பதால் உன் தந்தை கொழுத்த கன்றை அடைத்திருக்கிறார் என்றார். அவர் சினமுற்று உள்ளே போக விருப்பம் இல்லாதிருந்தார். உடனே அவருடைய தந்தை வெளியே வந்து அவரை உள்ளே போகுமாறு கெஞ்சி கேட்டார். அதற்கு அவர் தந்தையிடம், பாரும், இத்தனை ஆண்டுகளாக நான் அடிமை போன்று உனக்கு வேலை செய்து வருகிறேன். உன் கட்டளைகளை ஒருபோதும் இங்கே ஆயினும் என் நண்பரோடு நான் மகிழ்ந்து கொண்டாட ஒரு ஆட்டுக்குட்டியை கூட என்றுமே நீ தந்ததில்லை. ஆனால் விலை மகளிரோடு சேர்ந்து உன் சொத்துக்களை எல்லாம் அழித்து விட்ட இந்த உன் மகன் திரும்பி வந்த உடனே இவனுக்காக கொழுத்து கன்றை அடித்திருக்கிறீரே என்றார். அதற்கு தந்தை, மகனே, நீ எப்போதும் என்னுடன் இருக்கிறாய், என்னுடையதெல்லாம் உன்னுடையது. இப்போது நாம் மகிழ்ந்து கொண்டாடி இன்புற வேண்டும். ஏனெனில் உன் தம்பி இவன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்றுள்ளான், காணாமல் போயிருந்தான், மீண்டும் கிடைத்துள்ளான் என்றார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரி, ஒரு இளைஞன் ஒருவன் ஒரு 2 வீலர்ல ரொம்ப வேகமா போயிட்டு இருக்கும்பொழுது திடீர்னு டிராபிக் போலீஸ் அவனை நிறுத்தி, நீ குறிப்பிட்ட வேகத்திற்கு அதிகமாக நீ சென்றதால் நீ பயன் கட்டணும், அதனால நீ என்ன பண்ற, இதற்குண்டான தண்டனை தொகையை நீ செலுத்தும், நீங்க செலுத்த வேண்டாம், நீ கோர்ட்டில் போய் நீ அதை வந்து செலுத்திக்கோ அப்படின்னு சொல்லி அவனுக்கு சொல்றார். கோர்ட்டுக்கு போறான், போய் கோர்ட்டில் கூண்டில் நிற்கும் போது இந்த மாதிரி சொல்றாரு. நீதிபதி அவரிடம் கேட்கிறார், நீ குறிப்பிட்ட வேகத்திற்கு அதிகமாக நீ சென்றாய். ஆமையா, நான் சென்றேன், நான் என்னுடைய தவறை ஒப்புக்கொள்கிறேன் என்றதும் அதுக்கு உடனே நீதிபதி அவர்களுக்கு ஒரு விதமான ஆச்சரியம். ஆனால் இருந்தாலும் கூட சரி என்று சொல்லி அந்த நீதிபதி இவ்வாறாக 500 ரூபாய் உனக்கு தண்டனையாக விதிக்கப்படுகிறது என்று சொல்லி அவருடைய பாக்கெட்டிலிருந்து அவர் சார்பாக நான் இந்த 500 ரூபாயை அவருக்காக கொடுக்கிறேன் என்று நீதிபதி கொடுத்தார். இவனுக்கு ஒரே ஆச்சரியம். பின்பு இவன் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் விசாரணை எல்லாம் முடிவு பிறகு அவன் வெளியே வருகிறான். தீர்ப்பு கொடுத்தாயிடுச்சு. அப்ப நீதிபதியிடம் போய் கேட்கிறான், நீங்க ஏன் எனக்கு பதிலாக நீங்க காசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அவன் சொல்கிறான், கடவுளுக்கு நேர்மையாக கடவுளின் விருப்பத்திற்கேற்ப வாழ்கின்ற மக்களுக்கு கடவுள் ஏதாவது ஒரு வகையில் இப்படித்தான் உதவி செய்வார் என்று அந்த நீதிபதி அவர்கள் அந்த இளைஞனிடம் சொன்னார். அன்புக்குரியவர்களே, எப்பொழுது நம்முடைய பாவத்தை, நாம் செய்கின்ற தவறை உணர்ந்து நாம் மனம் திரும்புகிறோமோ அப்பொழுது இறைவனுடைய ஆசீர் நமக்கு முழுமையாக கிடைக்கும் என்று நற்செய்தி வாசகம் நமக்கு சான்று பகர்கிறது. உலகத்திலே இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு கொடை அல்லது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம், மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான இடம் என்று சொன்னால் அது என்ன சொல்லுங்க பார்க்கலாம். நான் எப்பெல்லாம் வரணும் இந்த சாமியார் கேள்வி கேட்டே கிடையாது, ஒரு வர சொல்லக்கூடாது, பங்கு சாமியார் சொல்லி முதல்ல இதை சொல்லணும். நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம், மிகப்பெரிய ஒரு கொடை, நம்ம ரொம்ப சந்தோஷமா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிற ஒரு இடம் என்னது? ஆலயம். ஒரு ஆன்மீக மகிழ்ச்சியில், ஒரு ஆன்மீக தாகத்தில் நாம் நிறைவடைகிறது கோவில். ஆனால் அதையும் தாண்டி ஒண்ணு இருக்கு. என்ன? நமது வீடு, நமது குடும்பம், நமது வீடு. நீங்க என்னதான் ஒரு நீங்கெல்லாம் இப்ப தவ காலத்துல நிறைய பங்கெல்லாம் வந்து திரியாத்திரை போவாங்க. ஒரு சிலர் நிறைய கன்னியாகுமரி, இங்க கேரளா, ஒரு சிலர் பாண்டிச்சேரி இந்த பக்கம் போவாங்க. நீங்க போயிட்டு வந்துட்டீங்களா? ஓகே ஓகே, சரி. நீங்கள் எங்கதான் சென்றாலும் எல்லாம் மிகப்பெரிய ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் இல்லை, அதையும் தாண்டி ரொம்ப காஸ்ட்லியான ஒரு லக்ஸுரியா இருக்கிற ஹோட்டலில் தங்கினாலும் கூட ஒரு 10 நாள் நீங்க வெளியேறிட்டு வந்தா கூட மீண்டும் நீங்கள் எப்பொழுது வீட்டுக்கு வரீங்களோ அந்த வீட்டில் வந்து உட்காரும் போது தான் உங்களுக்கு அப்பாடா ரொம்ப நிம்மதியா இருக்குது. சொல்ற மாதிரி குடும்பம் தான் நமக்கு மகிழ்ச்சி, நமது வீடு தான் நமக்கு நம்முடைய உறவுகளை இன்னும் மேம்படுத்திக் கொள்வதற்காக தந்தையுடைய இறக்கத்தை, இறைவனுடைய ஆசீரை வெளிப்படும் விதம் எங்கே என்றால் நமது குடும்பம். நற்செய்தியிலும் நாம் அதைத்தான் பார்க்கிறோம்.
இளைய மகனுக்கும் மூத்த மகனுக்கும் 2 வித்தியாசங்கள். இந்த இளைய மகன் உடலளவில் தந்தையை விட்டு பிரிகிறான், மூத்த மகன் உள்ளத்தளவில் தந்தையை விட்டு பிரிகிறான். மூத்த மகன் தன்னுடைய தந்தையிடமே அவன் அத்தனை ஆண்டுகளாக நான் உனக்கு பணி செய்து கொண்டிருக்கிறேன், உனக்கு அடிமை போன்று வேலை செய்கிறேன், ஆனால் என்னுடைய நண்பர்களுக்காக நான் சேர்ந்து கொண்டாட ஒரு சிறு ஆட்டுக்குட்டியை கூட நீ கொடுத்ததில்லை என்று அவன் உள்ளத்தளவில் தந்தையிடமிருந்து பிரிகிறான். இந்த இளைய மகன் உடல் அளவில் அவரிடமிருந்து தந்தையிடமிருந்து பிரிந்து தொலைநாட்டுக்கு பயணம் போகிறான். பொதுவாக ஒரு யூத மரபில் ஒரு சடங்கு இருக்கிறது. அதாவது யாராவது ஒரு பையன் அவர்களுக்கு சொத்து என்ன அப்படின்னா, கிரேக்க மொழியில் பயோ அப்படின்னு சொல்லி வரும். அதாவது லைஃப், சொத்து தான் அவர்களுக்கு வாழ்வு, சொத்து தான் அவர்களுக்கு உரிமை, சொத்து தான் எல்லாம். அப்படிப்பட்ட சூழலில் தந்தை இறப்பதற்கு முன்பாக யாரும் சொத்தை பிரிக்க மாட்டார்கள். தந்தை இறந்த பிறகு எல்லாம் சமூகமாக சேர்ந்து, அவர்கள் ஊரில் பெரியவர்கள் எல்லாம் சேர்ந்து அவர்கள் அந்த சொத்தை 2 பங்காக பிரித்து கொடுப்பார்கள். இவன் தந்தை உயிரோடு இருக்கும் பொழுதே அவன் சொத்தை பிரித்து கொண்டு தொலைநாட்டுக்கு பயணம் போகிறான். ஒரு மகன் இப்படி செய்தான் என்றால் அந்த குடும்பத்திற்கு இது மிகப்பெரிய இழப்பு, மிகப்பெரிய ஒரு அவமான பிரச்சனை. யூத சடங்கில் இதுதான் நடக்கும். இவன் தொலைதூருக்கு பயணம் சென்று மீண்டும் தன்னுடைய வீட்டிற்கு வரும் பொழுது இவர்கள் எல்லாம் அந்த சமூகத்தில் இருப்பவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், எல்லோரும் பானை எடுத்துக்கொண்டு வருவார்கள். அந்த யார் சென்றார்களோ அந்த இளைஞனை நடுவில் நீக்க வைத்து விட்டு அந்த ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து அந்த பானையை உடைத்து விடுவார்கள். இந்த பானை எப்படி சுக்குநூறாக உடைகிறதோ அதே போன்று உனக்கும் உன்னுடைய குடும்பத்துக்கும் உள்ள உறவு உடைந்து விட்டது என்று அதனுடைய அடையாளமா. ஆனால் இங்கு என்ன நடக்கிறது என்ற நற்செய்தியில், இந்த இளைஞன் வரும் பொழுதே, தன்னுடைய இளைய மகன் வரும் பொழுதே தந்தை பார்க்கிறார். இந்த அவமானம் தன்னுடைய மகனுக்கு ஏற்படக்கூடாது என்று அவராகவே விரைந்து சென்று தன்னுடைய மகனை ஆற தழுவி கட்டி முத்தமிட்டு அவரை வரவேற்கிறார். நாம் எப்பொழுது இறைவனுடைய இரக்கத்தையும் அவருடைய அன்பையும் நான் புரிந்து கொள்கிறோமோ, நாம் மனம் திரும்ப வேண்டும் என்று நினைக்கும் பொழுதே இறைவன் நமக்கு ஆசிரியர் முழுமையாக தந்து விடுகிறார். இதற்கு முன்பாக அந்த இளைய மகன் அவருடைய வீட்டில் அவனுக்கு இல்லாத பிரச்சனைகள் இல்லை, வீட்டில் எல்லா வசதிகளும் இருந்தது. அவனுக்கு பல்வேறு சூழல்களில் அவனுக்கு எல்லா வசதிகளும் இருந்தது. அவனுக்கு இதுதான் இல்லை என்று அந்த வீட்டில் இல்லை. எல்லா சொத்துக்களும் அவனுக்கு தேவையான அனைத்துமே அந்த வீட்டில் கிடைத்தது. ஆனால் அவன் என்ன செய்கிறான் என்றால், அதை விட வெளிநாட்டிற்கு பயணம் செய்து எல்லாவற்றையும் செலவு செய்துவிட்டு ஊதாரித்தனமாக தெரிந்துவிட்டு மீண்டும் வரும்போது அவனுக்கு அவங்க அப்பா பத்தி தெரியும். ஆனா இருந்தாலும் கூட இப்ப இன்னும் அதிகமா என்னுடைய தந்தை இந்த அளவுக்கு பாசமானவரா, இந்த அளவுக்கு அன்பானவரா, இந்த அளவுக்கு மன்னிப்பளிப்பு கூடியவரா என்று அந்த இளைய மகன் புரிந்து கொள்கிறான். இன்றைக்கு நீங்களும் நானும் இறைவன் எனக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தை, இறைவன் எனக்கு கொடுத்திருக்கிற கொடைகளை எண்ணி நான் மகிழ்ந்து கொண்டாடி கொண்டிருக்கிறேனா, அல்லது இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் பயன்படுத்தி இன்னும் இந்த இளைய மகனை போல பாவத்திலும் பாவத்தின் பிடியில் வாழ்ந்து இன்னும் இறைவனுடைய அன்பிலிருந்து விலகி சென்று கொண்டிருக்கிறோமா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய மூத்த மகனை போல நாம் இறைவனோடு நான் இருக்கிறேன், நான் ஜெபம் செய்கிறேன், நான் திருவழிபாடுகளில் பங்கெடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு நாம் உள்ளத்தளவில் நாம் பாவம் செய்து மன்னிக்க முடியாத ஒரு மகனாக, மன்னிக்க முடியாத ஒரு நபராக, அல்லது குடும்பத்தில் பிளவுகளை உண்டாக்கும் ஒரு மனிதனாக, என்னால் யாரையும் ஏற்றுக்கொள்ள முடியாது, நான் சொல்கின்ற கருத்தை மட்டும்தான் எல்லோரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும், இந்த சமூகத்தில் என்ன நடந்தாலும் அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை, என்னுடைய குடும்பம் எனக்கு இருக்கின்ற வேலை என்று நான் இப்படியே வாழ்ந்து கொண்டிருந்தேன் என்றால் என்னுடைய அன்பை நாம் உள்ளத்தளவில் நம்முடைய உணர்வளவில் நாம் புரிந்து கொள்ள முடியாது, அதை அனுபவிக்க முடியாது. நாம் எப்பொழுது இந்த இளைய மகனை போல தந்தையிடம் எனக்கு உரிய அன்பும் அரவணைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும், அங்கே எல்லா வசதியும் இருக்க நான் இங்கு பட்டினியாக கிடைக்கிறேன் என்று அவன் எப்படி திரும்புகிறானோ அதே போன்று இறைவனிடம் சென்றால் கண்டிப்பாக என்னுடைய வாழ்வில் இருக்கிற அத்தனை போராட்டங்களும் சூழ்நிலைகளும் கஷ்டமான துன்பங்களும் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பிரச்சனைகளும் அல்லது என்னுடைய தனிப்பட்ட வாழ்வில் இருக்கின்ற அத்தனை துன்பங்களும் விலகும் என்று நம்பிக்கையோடு நான் பாவியாக இருந்தாலும்
கண்டிப்பாக இறைவன் என்னை மன்னித்து ஏற்றுக்கொள்வார். காரணம், அவர் மன்னிக்கின்ற இறைவன் என்று நாம் ஏற்றுக்கொண்டு அவரிடம் திரும்பும் பொழுது இறைவன் நம்மை முழுமையாக ஆசீர்வதிக்கிறார். அதுதான் இன்றைக்கு கொடுக்கிற இறைவன் கொடுக்கிற வாக்குறுதி. ஒரு பங்குல சாமியார் மறையுரை ஆட்சி கொண்டிருந்தார். அவர் யாரெல்லாம் நம்ம பங்கு மக்கள்லாம் சொல்லுங்க, யாரெல்லாம் நீங்க இதுக்கு விண்ணகத்துக்கு போக ஆசைப்படுறீங்க, நரகத்துக்கு போக ஆசைப்படுறீங்க? எல்லாம் விண்ணகத்துக்கு போறவங்க எல்லாருமே கை தூக்குறாங்க. ஓ, ரொம்ப மகிழ்ச்சி, ஓகே, நம்ம பங்கு மக்கள்லாம் நல்லா வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி இறைவனுடைய அன்பின், அவருடைய மன்னிப்பு, அவருடைய இரக்கம் எல்லாம் நம்ம பங்கு மக்களுக்கு நிறைய கிடைக்குதாங்க, ரொம்ப மகிழ்ச்சி அவர். அப்புறம் ஒரு சிலர் அப்புறம் மறுபடியும் என்னாரு, யாரெல்லாம் நரகத்துக்கு போக விருப்பப்படுறீங்க கை தூக்குங்கன்னு ஒரே ஒருத்தர் மட்டும் கை தூக்குனாங்க. என்ன அப்படின்னு கேட்கும்போது, அவர் யாரெல்லாம் நீங்க நரகத்துக்கு போக ஆசைப்படுறீங்க, யாரெல்லாம் விண்ணகத்துக்கு போக ஆசைப்படுறீங்க, எல்லோரும் விண்ணகத்துக்கு போக ஆசைப்படுறோம்னு ஒரே ஒருத்தர், எல்லாரும் நரகத்துக்கு போனாலும் போவோம் அப்படின்னு சொல்லி நம்ம இப்படி வாழும்போது யாரும் நன்மை செய்யாத போது நாம் நரகத்துக்கு போவோம். ஒருத்தர் மட்டும், நான் நரகத்துக்கு போக மாட்டேன், கண்டிப்பா என்னால சொல்ல முடியும்னு சொல்றேன். உடனே ஏன்பா அப்படின்னு கேட்கும்போது, நான் இந்த பங்குல பார்த்தேன், வேற பங்கு அப்படின்னு சொன்னாங்க. அன்புக்குரியவர்களே, நாம் இருக்கின்ற இடத்தையோ அல்லது நாம் வாழ்கின்ற இடத்தையோ வைத்து நாம் நரகத்துக்கோ விண்ணகத்துக்கோ போவோம் என்று நாம் முடிவு செய்ய முடியாது. மாறாக இறைவனுடைய அன்பையும் அவருடைய விடுமையத்தின்படி நாம் வாழ்கிற போது நாம் கண்டிப்பாக நிலையான வாழ்வீட்டை நாம் பெற்றுக்கொள்வோம் என்று இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு பாடம் கற்பிக்கிறது. ஆக நம்மை நாமே சுய ஆய்வு செய்து எப்பொழுது இறைவனுடைய மன்னிப்பையும் அவருடைய இரக்கத்தையும் அவருடைய அனுபவத்தையும் நாம் பெற்றுக்கொள்கிறோமோ அப்பொழுது இந்த குடும்பம் என்கிற ஒரு உறவானது, இந்த குடும்பம் என்கிற ஒரு மேன்மையான கொடையானது இன்னும் அதிகமாக இறைவனுடைய ஆசீர்வாதத்தின்படி, அவருடைய விருப்பத்தின்படி, அவருடைய திட்டத்தின்படி நாம் இன்னும் அதிகமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். அதற்காக தரப்பட்டிருக்கிறது தான் இந்த தவக்காலம். ஆக இத்தனை இறைவனுடைய கொடைகளையும் அவருடைய மன்னிப்பையும் நாம் தியானிக்கும் பொழுது, அதன்படி நாம் வாழ்கிற போது நம்மோடும் பிறரோடும் இறைவனோடும் உள்ள உறவை நாம் இன்னும் அதிகமாக வளர்த்துக் கொள்வோம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. எனவே இந்த சிந்தனையோடு தொடர்ந்து திருப்பலி பக்தியோடு பங்கெடுக்கும் அனைவரும் இணைந்து விசுவாசத்தை இருக்கிறோம். நம்முடைய தேவைகளையும் திருச்சபையின் தேவைகளையும் இறைவன்பால் எழுப்பி வேண்டுவோம். அன்பு தந்தையே, என் இறைவா, என் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், அருள் பணியாளர்கள் மற்றும் துறவியர் ஆகிய அனைவரையும் ஆசீர் வழங்கி இவர்கள் மக்களை உம்மிடம் ஒப்புரமாக்க பணியை திறன்பட செய்ய ஆன்மீக பாதையில் வழிநடத்த தேவையான ஆற்றலை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். சமத்துவ நாயகனே, என் இறைவா, எம் நாட்டை ஆளும் தலைவர்கள் நாட்டு மக்களையும் உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். இவர்கள் அனைவரும் நமது பணியை உணர்ந்து ஒருவரை ஒருவர் ஏற்று சகோதர உறவில் மகிழ்ந்து வாழ தேவையான அருளை தர இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்புள்ள ஆண்டவரே, முழு பங்கு மக்கள் மூலம் திரும்பி வரவும், ஆண்டவரே அவர்கள் பாவங்களை மன்னிக்கவும், தந்தையே உமது இந்த சிறுவப்பாதைகளும் சிவமலைகளும் அனைத்து பங்கு மக்களும் கலந்து கொள்வான காலத்துடைய அமைத்துக் கொடுக்க வேண்டும் என்று இறைவா உண்மை மன்றாடுகின்றோம். இறைவா
இறைவா 10ஆம் வகுப்பு தேர்வு எழுதி கொண்டிருக்கும் மாணவரை ஆசிரியர் ஆண்டவரே, அவர்கள் நல்ல மதிப்பெண்கள் பெற்று கல்வியில் ஞானங்கள் சிறந்து விளங்கவும் ஆண்டவரே, அவர்கள் தாயந்து உகந்த பிள்ளையாகவும் உமக்கு உந்த பிள்ளையாகவும் வாழ வேண்டும் என்றும் இங்கு தீர்ப்பிலாற்றி கொண்டு பங்கு தந்தைக்கு நல்ல உடன சுகத்தை கொட்ட வேண்டும். அரட்சகோதரர்கள் அவர்கள் பணியை மென்மேலும் சிறக்க வேண்டும் என்று அவர்கள் செல்லும் இடமெல்லாம் ஆண்டவர் இதே கூட இருந்து அவர்கள் பணி வாழ்வில் நீர் அவர்களுக்கு பாதுகாப்பாக இருந்தல் வேண்டும் என்று இறைவா உண்மை மன்றாடுகின்றோம். அன்பின் இறைவா, நாங்கள் எழுப்பியிருக்கின்ற அனைத்து மன்றாட்டுக்களையும் கேட்டு உங்களுடைய விருப்பம் எங்களில் நிறைவேறவும் எங்களுடைய வாழ்வு நீர் விரும்பியபடி அமையவும் வேண்டி ஆண்டவரே, இவற்றையெல்லாம் கேட்டு எங்களுக்கு பதிலளித்தருடும். அதனால் உம்முடைய பிரசன்னம் எங்களோடு இருந்து வழி நடத்துகிறது என்பதை உணர்ந்து நாங்களும் பிள்ளைகளாக வாழ எங்களுக்கு அருள் தார். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். சகோதரிகளை நாம் இணைந்து ஒப்புக் கொடுக்கும் பள்ளி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி சேர்ந்து ஜெபியுங்கள். ஆண்டவரே, பணிவுடன் உம்மை வேண்டி நிலையான உதவி அளிக்கும் காணிக்கைகளை பேருந்துடன் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். அதனால் நாங்கள் இவற்றை உண்மையிலேயே போற்றவும் உலகின் மீட்புக்காக உமக்கு உகந்தவாறு ஒப்புக் கொடுக்கவும் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவளிக்கவும், இவ்வாறு உமது கனிவிரக்கத்தை பின்பற்றவும் நீர் திருவுளமாகும். ஆகவே எண்ணற்ற வானதூதரோடு சேர்ந்து நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்தேத்தி ஒரே குரலாய் சொல்வதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாகும்.
அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாம், அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வளமே இரவு அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் ரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உன் திருமணின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்ததும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் லாரன்ஸ் பயஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் முத திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தது. மேலும் உயிர்த்தெழுந்த நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் உத்தரிக்கிற ஸ்தலத்தில் வேதனைப்படுகிற அனைத்து ஆன்மாக்களையும் இறந்தோர் அனைவரும் இறக்கத்துடன் நினைவு கூர்ந்து ஒளிமிக்க உன் திருமுனை ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவரும் மீது இரக்கமாயிரும். கடவுளை கனித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தன்மை பெற்று உன் திருமகன் இயேசு கிறிஸ்துவுடைய ஆளுமை புகழ்ந்தேத்து மறுமல்ல மேம்பன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. குற்றங்களை நாம் மன்னிக்கவும், கடவுள் நம் குற்றங்களை மன்னிக்கவும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை சேர்ந்து சொல்வோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கடக்கமின்றி நலமாய் இருப்போமா. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேருந்தத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் உதவிக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிகிறேன். எங்கள் பாவங்களை பாராமலும் திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருவதாக என்றென்றும் ஆண்டு ஆட்சி செய்கின்றே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. கிறிஸ்துவின் அமைதி ஒருவரோடு ஒருவர் பகிர்ந்து இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறி விருந்து கழகி பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பெயர் பெற்றோர்.
அன்புக்குரியவர்களே, ஒரே ஒரு அறிவிப்பு மட்டும். டேம் மக்கள் எல்லாம் ரொம்ப பாசமானவங்க, அன்பானவங்க, தாராள உள்ளம் படைத்தவங்க. உதவின்னு கேட்டா
தங்களால் முடியலைன்னா கூட கட்டாயம் செய்வோம் ஃபாதர் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி தருகின்ற மக்கள். எனக்கு அனுபவம் இருக்கு, அதனால தான் சொல்கிறேன். இதெல்லாம் என்னத்துக்கு ஃபாதர் இப்போ சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால், பங்குசாமி இருந்துக்கிட்ட இந்த தவக்கால உண்டியல் கொடுத்துருக்காங்கல்ல, அதனால் உங்களுடைய பரந்த மனப்பான்மை அதில் காட்டுமாறு உங்களை கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அதனால் நீங்கள் கொடுக்கின்ற அந்த செய்கின்ற உதவி அல்லது நீங்கள் சேமிக்கின்ற இந்த தவக்கால உண்டியலுடைய தொகை மறைபரப்புக்காக வெளியில் அனுப்பப்படுது. எனவே உங்களுடைய தாராள உள்ளத்தோடு லேட்டாக கொடுத்தாங்க, முன்னாடி கொடுத்துருக்கணும், தவக்கால தொடக்கத்திலே கொடுப்பாங்க, லேட்டாக கொடுத்ததுனால ஃபாதர் சொன்னார் லேட்டாக தான் கொடுத்துருக்கேன், அதனால் சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லி. பரவாயில்லைங்க அதை நீங்கள் லேட்டாக கொடுத்தீங்க, அவங்க லேட்டஸ்ட்டாக நிறைய கொடுத்துக்குவாங்க, நீங்கள் வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லி. அதனால் தயவுசெய்து அதை உங்களால் முடிந்த அளவு அதை உங்களுடைய சேமிப்பை கொடுத்து பங்கு தந்தைக்கும் திருச்சபுடைய தேவைக்கு உதவுமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, தாழ்மையுடன் உம்மை நோக்கி மன்றாடுவோரை காத்து வலுவற்றோரை தாங்கிக் கொள்ளும். சாவியின் நிலையில் நடப்போரை உமது நிலையான மொழியால் உயிர் பெற செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. உடல் சேவைகள்